அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு நண்டு கொக்கை கொன்ற கதை அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் நிறைய மீன்கள்லாம் நிறையா வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த குளத்து ஓரமாக ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் நிறைய கொக்குகள்லாம் வாழ்ந்து வந்துருக்குது. அந்த குளத்துக்கரை ஓரத்தில் டெய்லி அந்த மீன்கள்லாம் குளத்தில் மீனை பிடிச்சி சாப்பிட்டு போயிடும். அந்த கொக்கெல்லாம் அந்த ஒரு நாள் ஒரு வயதான கொக்கு உடல்நிலை சரியில்லாமல் அந்த குளத்துக்கரை ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு காலை வச்சு நின்று இருக்குது. அப்போ அந்த மீன்கள்லாம் துள்ளி குதித்து தாண்டி குதிக்க ரொம்ப சந்தோஷமாக தாண்டி விழுந்து என்ன பண்ணுது, மேலே வந்து பார்த்துட்டு போகுது. அப்போ அந்த மீன்களுக்கு இன்னொரு மீன்கிட்ட பேசியிருக்கு, ஏன் அந்த வயதான கொக்கு அப்படி இப்படி உட்காந்துருக்குது, நம்மளை நேரம் பிடிச்சி சாப்பிட்ருக்கோம், நம்மளை சும்மா விடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் சொல்லுது. அந்த மீன் சொல்கிறப்ப என்னவா இருக்கும், அந்த கொக்குகிட்ட போய் நம்ம கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் சொல்லுது. இன்னொரு மீன், ஏன் அதுக்கிட்ட போய் கேட்குட்டு நம்ம கேட்குறப்ப நம்மளை கொத்தி சாப்பிட்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மீன் சொல்லுது. அப்போ ஒரு மீன் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த கொக்குகிட்ட என்ன கொக்காரே, ஏன் அப்படி உக்காந்துருக்கீங்க, உன்னை ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாயை கிண்டி விடுது. கொக்குகிட்ட போய் ஒரு மீன், நான் மீனை கொத்தி தின்பவன் தான், ஆனால் இன்று எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு சொல்லுது. மனசு சரியில்லையா, ஏன் என்றது உடனே ஏன்னு கேட்குது அந்த மீன். அதை ஏன்னு கேட்குறா, எனக்கு பிகு பண்ணியது கொக்கு, நிறையா கொக்கெல்லாம் எனக்கு ரொம்ப இது பண்ணி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி திட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. பரவாயில்ல சொல்லுங்களேன், நானும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீன் கேட்குது. சொன்னால் உனக்கு திக்கு என்றாகும், நான் சொல்லிட்டேன்னா உனக்கு திக்குன்னு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு சொல்லுது. மீனுக்கு பரபரத்துது, திக்குன்னு போகுதுன்னா நமக்கு எதையாவது கொத்தி எதாவது சாப்பிட்ருன்னு எதாவது சொல்லுமோ அப்படின்னு சொல்லிட்டு பரபரத்து போய் இருக்குது. சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மீன் கொக்குகிட்ட கேட்குது. வற்புறுத்தி கேட்பதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கு சொல்லுது. இப்போது ஒரு செம்படவன் எங்கே வரப்போகிறான் என்று இழுத்தது கொக்கு. செம்படவன் அப்படின்னா யார் அப்படின்னு அந்த மீன் கேட்குது. வரட்டுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் சொல்லுது. என்ன வரட்டுமே, உங்களையெல்லாம் ஒட்டு மொத்தமாக பிடித்து சென்று விட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுது. செம்படவன்னா அதில் என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு கொக்கு, அந்த செம்மட்டையாக இருக்கக்கூடிய கொக்கு சொல்லுவாங்க, அதுதான் செம்படவன் சொல்லுவாங்க. உங்களெல்லாம் பிடிச்சிட்டு போகிறோம் என்ன பண்ணுது, உடனே மீன் என்ன பண்ணுதான், ஐயோ உடனே அந்த மீன் எல்லாம் உள்ளே சென்று குளத்துக்குள்ளே உள்ளே ஓடிடுச்சு. சில நிமிடங்கள் ஆகியிருக்கும். பல மீன்கள் அதன் முன் துள்ளின. அந்த இதுக்கு முன்னாடி துள்ளுது. அது மட்டுமா, ஒட்டு மொத்தமாக நீயே எங்களை எல்லாம் அந்த அபாயத்தில் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொக்குகிட்ட அந்த மீன் கெஞ்சி கேட்குது. அபாயம் சொன்னோனே உபாயமும் சொல்வான் என்று அவர்கள் யோசிச்சுக்கிட்டு கொக்கிட்ட உதவி கேட்குது. அந்த மீன்கள்லாம் அந்த அவங்ககிட்ட என்னை எப்படியாவது காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்குது. நான் என்ன செய்வேன், நான் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னால் செம்படவனோடு சண்டை போட முடியாது, எனக்கு வயசாயிருச்சு, வேணுமென்றால் உங்களை குளத்திலிருந்து வேறு குளத்துக்கு கொண்டு போகலாம், இந்த குளத்தில் தூக்கி கொண்டு வேறு குளத்தில் விட்டுறேன், அங்கே நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துங்க அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு சொல்லுது. அதனால் எனக்கும் அந்த தள்ளாத வயதில் பரோபகாரி என்ற பெயரும் வரும். நான் உங்களை ஏதாவது உதவி செஞ்சேன்னா எங்களுக்கு துரோகிங்கிறதுக்குள்ள அந்த பரோபகாரி அப்படிங்கிற பேரை சொல்லுவாங்க, நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று கொக்குவுக்கு மிகவும் இரக்கம் கசிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொக்கு எப்படியாவது அந்த இதுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிறத நினைக்குது அந்த கொக்கு. உடனே பண்ணால் மீன்கள்லாம் தங்களை உயிரை காப்பாற்றிக்கொள்ள அதன் பேச்சை நம்பிடுச்சு. அந்த மீன்கள்லாம் நம்ம உயிரை எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அந்த கொக்கோட பேச்சை நம்பிட்டு அந்த அபாயத்தில் அறிந்து சொன்ன நீங்களே உபாயத்தையும் தெரிந்து சொல்கிறீர்கள், அப்படியே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்த குரல் கொடுக்குது ஒரு மீன். கொக்குவுக்கும் கசக்குமா காரியம் அப்படிங்கிறது திங்க் பண்ணுது. நடைக்கு ஒவ்வொன்றாக குளத்தில் மீன்கள் எல்லாம் குழவி கொண்டு போய் சில மீன்களை தின்றுச்சு. அந்த இதில் அப்படியே சொல்லிவிட்டு சொன்னதுலேயும் என்ன பண்ணால் அந்த மீன்கள்லாம் அதுக்கிட்ட உதவி கேட்கும். ஒவ்வொரு மீனாக நடைக்கு ஒன்றா கொண்டுட்டு போய் என்ன பண்ணுச்சுன்னா தின்னு போட்டுச்சு. மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வச்சது. நிறையா மீனை சாப்பிட்டுட்டு ஒரு சில மீனை என்ன பண்ணுவோம், ஒரு சில பாறையில் வச்சு வெயிலில் வச்சு காய வச்சிருச்சு. குளத்தில் இருந்த நண்டு ஒன்று இதை கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த குளத்துக்கரையில் இருக்க குளத்துக்குள்ளே இருந்த ஒரு நண்டு இந்த மீன்கள்லாம் தூக்கிட்டு போகிறத பார்த்துக்கிட்டே இருக்குது. வேறு குளத்திற்கு செல்ல உங்களுக்குள் ஆசை சுரந்தது, வேறு குளத்திற்கு போகிற ஆசை சுரந்திருக்கா, ஓ சிவாகா குனியனே என்னையும் அவ்விடத்திற்கு கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டு அந்த கொக்குகிட்ட கேட்குது. வருங்காலத்தில் எதுவும் வழியே வரும் என்று உள்ளுக்குள் துள்ளி கொண்ட
கொக்கு நண்டையும் கவ்வி கொண்டது. உள்ளுக்குள்ளே துளிக்கிருந்த நண்டையும் கொக்கு வந்து கவ்விட்டு போகுது, கொண்டுட்டு பறந்துக்கிட்டு போகுது. பறக்கும் பொழுதில் வழியில் மீன்களின் முள்ளுடல்கள் ஆங்காங்கே சிதறி இருப்பதை கண்ட நண்டுருச்சு. அந்த நண்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த போகிற வழியில் மீன்களோட உடல்கள் முள்ளுலாம் என்ன பண்ணால் சிதறி கிடக்கிறத பார்த்துருச்சு. அதற்கு பக்குன்றது. உடனே என்ன பண்ண, பக்குன்னு அது மனசில் ஒரு பரபரப்பு. அத்துடன் வேறு நிலையிலிருந்து நீர்நிலைக்கு கொண்டு செல்வதாக கூறி மீன்களை தின்றுவிடும் கொக்கின் வஞ்சகம் நண்டுக்கு சட்டென்று புரிஞ்சு விடுச்சு. தான் நிலையிடம் அப்படி தானே அப்படின்னு நினச்சிக்கிச்சு அந்த நண்டு. அந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு போய் நீ தின்னதை வந்து அந்த நண்டு வந்து புரிஞ்சுக்கிச்சு. உடனே அப்படி தானே நமக்கும் உயிர் ஆசையால் நண்டுக்கு ஒரு உபாயமும் தோன்றியது. அந்த உயிர் ஆசையால் நண்டுக்கு ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. வைரத்தை வைராத்தால் அறுப்பது போல் அதற்கு மூளை வேலை செய்யுது. அந்த வைரத்தை வந்து வைரத்தால் அறுத்தா மட்டும்தான் கட் பண்ண முடியும். அதே மாதிரி நண்டுக்கு வந்து ஒரு மூளையில் ஒரு சின்ன ஐடியா வந்து தோன்றுச்சு. கொக்காரே, நீங்கள் என்மேல் இறக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். அங்கே என் உறவினர்கள் பலர் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவைகளையும் காண்பிப்பேன் என்றது நண்டு. நீ என்னை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டீங்க, என்னோடய உறவினர்கள் சொந்தக்காரங்களாம் நிறையா அங்கே இருக்கிறாங்க, அங்கே கொண்டு போனீங்கன்னா அவங்களையும் உங்கள்கிட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியா, இன்னும் இருக்கிறதா நண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உறவினர்கள் அதிகம் பலர் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அந்த நண்டுக்கிட்ட வந்து நண்டு வந்து கொக்கிட்ட சொல்லுது. ஆஹா, அதிர்ஷ்டம் என்றால் இப்படி தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லுது. நம்பாடு யோகம்தான், இன்றைக்கி நம்மளோட பாடு வந்து யோகம்தான் கிடச்சிருச்சு என்று மகிழ்ந்த கொக்கு மீண்டும் நண்டை கவ்வி கொண்டு பழைய குளத்தை நோக்கி பறந்தது. குளத்துக்கு நேராக வரும்போது அதுவரை மாண்டு போயிருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் கழுத்தைக்கு 2 துண்டாக்கி விட்டது. உடனே என்ன பண்ணால், அப்படியே மாண்டு போய் இருந்த நண்டு என்ன பண்ணால், குளத்துக்கரைக்கு பக்கத்தில் வந்தாலையும் அதுக்கு வந்து உயிர் வந்த மாதிரி கொக்கோட கழுத்தை வந்து 2 துண்டாக வந்து நறுக்கி விட்டுறது. குளத்து நீரில் விழுந்து உயிர் பிழைத்து கொண்டது. நண்டு வந்து கொக்கை வந்து என்ன பண்ணுதுன்னா, நண்டு கழுத்தை 2 துண்டாக கட் பண்ணி விட்டுருச்சு. உடனே கொக்கு வந்து அந்த குளத்துக்குள்ளே விழுந்துருச்சு. நண்டு உயிர் பிழைச்சிக்கிச்சு. அதுவரை மாண்டு போயிருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் கழுத்தை 2 துண்டாக்கி விட்டு குளத்து நீரில் விழுந்து உயிர் பிழைத்து கொண்டு அந்த நண்டு வந்து குளத்துக்குள்ளே உள்ளே விழுந்து உயிர் பிழைச்சிக்கிச்சு. அபாயம் சொன்னவனுடே உபாயம் கேட்ட மீன்கள் செத்தன. வஞ்ச மனத்தானின் உபாயமும் அபாயமே என்றறிந்து கொன்றுவிட்ட நண்டு பிழைத்தது. அந்த கொக்கை வந்து இந்த மாதிரி கொண்டுவிட்டு நண்டு வந்து பிழைச்சிக்கிட்டு சந்தோஷமாக அந்த குளத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த கொக்குகிட்ட போய் இந்த மீன்கள்லாம் பேச போய் அந்த மீன்கள்லாம் உயிர் இழந்து போயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த நண்டு இந்த செயலெல்லாம் அறிஞ்சு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறக்காக அந்த நண்டு பிளான் பண்ணி ஒரு யோசனை பண்ணி அந்த கொக்கு கூட போகுது. கொக்கு கூட போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மீன்களோட முள்ளெல்லாம் கிடக்கிறத பார்த்துட்டு கொக்கு வந்து எல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருச்சு போல இருக்குது, நம்மளையும் ஏதாவது பண்ணிடுன்னு சொல்லிட்டு பக்குன்னு ஒரு யோசனை பண்ணி, என்னோடய உறவினர்கள் அங்கே இருக்கான அந்த நண்டு வந்து பொய் சொல்லி என்னை மறுபடியும் அந்த குளத்துக்கே கூப்பிட்டு போனீங்கன்னா இன்னும் நிறையா பேர்த்த காட்டுவேன், என்னை உறவினர்களும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு மறுபடியும் போகிறப்ப குளத்துக்கரைக்கு அருகில் போனதுலேயும் அதுக்கு டக்குன்னு உயிர் வந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த நண்டு வந்து கொக்கோட கழுத்தை பிடிச்சி 2ஆக நறுக்கி விட்டு அந்த குளத்துக்குள்ளே நண்டும் கொக்கும் உள்ளே விழுந்துருச்சு. நண்டு பொழைச்சிக்கிச்சு, கொக்கு வந்து இறந்து போயிடுது. ஓகேங்களா, இதுதான் அந்த கதையோட முடிவு. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.